ஹாய் பாருங்க. ஹாய் ஹாய். மாதிரி ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாக நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு. ஓகே, வேறு சில பிளேஸஸுக்கும் போயிருந்தோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையில் வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடித்து வச்சுட்டு ஒரு 11 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். நாங்கள் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பீச்சுக்கு போக போகிறதில்ல. ஏன்னா மணி இப்போ 12 தான் ஆகுது. இப்போ பீச்சுக்கு போனால் இங்கே வெயில் இல்லை, இங்கே ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. ஏன்னாலும் ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நேராக வந்து இப்போ மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே சில பல வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிடுவோம். இந்த மால் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்குது. இது என்னோடய மேரேஜுக்கு ஒரு 5 months முன்னால் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 3 years ஆயிடுச்சு. ஸோ நிறைய திங்ஸ் நாங்கள் இங்கேருந்து வாங்கியிருக்கோம். கணக்கு இல்லை நாங்கள் இங்கேருந்து வாங்கினதுக்கு. லுலு ஓப்பன் பண்ணி என்னோடய டெலிவரிக்கு முன்னாடி வர ஒரு 50 டைம்ஸுக்கு மேலே நான் வந்திருப்பேன். இங்கேருந்து நிறைய திங்ஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். மிக்ஸி கூட நாங்கள் இங்கேருந்து வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து ரிஷி பிறந்ததுலேருந்து நாங்கள் இங்கே வந்ததே இல்லை. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. ரிஷி வந்து 2 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் லுலுக்கே வரோம். இப்போ ரிஷிக்கு 2 வயசு 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 3 வாட்டி வந்திருப்போம். இது வந்து 4வது வாட்டி. ரீசெண்டாக ஒரு 6 months முன்னால் வந்து ஏசி வாங்குறதுக்காக வந்திருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரிஷியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். வாட்ஸ்அப்பில் போகணும். ലോക്ക് ചെയ്താ ഏട്ടാ വണ്ടി ലോക്ക് ചെയ്താ? വണ്ടി ലോക്ക്. ഋഷിക്ക് എന്താ വേണ്ടത്? ഋഷിക്ക് ഇതിലെന്തോ ഋഷി അതിപ്പോൾ വീട് ഋഷി. இப்போவே 2 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து லைட்டாக ஃபுட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபுட்டு வாங்கிட்டு இருந்தோம். ரிஷியை வந்து விளையாட வைக்க முடியலை. பிகாஸ் அவனோட கார்டு வந்து நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக மழை. ரிஷிக்கு 2 டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு செப்பலும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்ததே வேறு விஷயத்துக்காக. ஆனால் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸும் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் வந்தது இங்கே வந்து ஏசி என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறதுக்காக தான் வந்திருந்தோம். எங்களுக்கு இல்லை, என்னோட ஃப்ரெண்டுக்கு. அவங்க ட்ரிவாண்ட்ரம் போனீங்கன்னா லுலுவில் கேட்டு பாருங்கள், ரேட் எப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்தோம். வந்து கேட்டுட்டோம். இப்போ 3000 ருபீஸும் அதில் முடிஞ்சிருச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு தான் போனோம். சமுத்ரா பீச் பார்க் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இந்த பைபாஸ் வழியாக நிறைய வாட்டி வந்திருக்கோம்.
எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிவாண்ட்ரம்னால நாங்கள் அடிக்கடி இந்த வழியாக வர்றது ஒரு 100 வாட்டியாக நான் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில். ஆனால் வந்து இந்த பீச்சுக்கு நான் வரணும்னு நினப்பேன், நான் வர முடியாத சுச்சுவேஷன், வர்றதுக்கும் முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி இங்கே அப்படி என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடணுன்னு இன்றைக்கி கிளம்பி வந்துட்டோம். இருக்க அந்த ஸ்டேஜ் இது என்ன சிரிச்சே ரிஷி வெளிச்சோன்னா இது ஆக்சுவலி கேடிடிசியோட பார்க்கு, சமுத்ரா பீச் பார்க்கு. இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஆப்டான பிளேஸு. ஃபோட்டோ இங்கே நாங்கள் வந்தப்போவே ஒரு 2-3 ஷூட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பிளேஸ் வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மழை பெய்யுது, என்னாலும் நாங்கள் வந்து கொடையை பிடிச்சிட்டு பார்க்க போயிட்டோம். இங்கே வந்து கோயிலில் இருக்கிற மாதிரி அழகான தூண்கள்லாம் இருக்குது. ஃபோட்டோஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
உண்மையாகவே ஒர்த்தான பிளேஸு சமுத்ரா பீச் பார்க்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரண்டில் வந்து கடல், அதுவும் அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பெயிண்டிங்ஸு, எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸு, கேரளா ட்ரெடிஷ்னல் ரிலேட்டடாக வந்து நிறைய கல்ச்சுரல் ரிலேட்டடாக வந்து பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே என்ட்ரி ஃபீ எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஃப்ரீயாக தான் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நேரம் வந்து கோவளம் பீச் போயிட்டுருக்கோம். அதுவும் கோவளத்தில் இருக்குது. அங்கேருந்து கிட்ட தான் இதுவும். எனக்கு தெரிஞ்சு கோவளத்தில் வந்து 2 பிளேஸ் இருக்குது. நம்ம கடலில் இறங்கி பார்க்குறது மாதிரி, அந்த இடத்துல நடக்கிறது மாதிரி 2 பிளேஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல போனோம். அங்கே வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது. ஆனால் வந்து இறங்க முடியாது. ஏன்னா வந்து கடல் வந்து ஏறி கிடக்குது. அதனால் நமக்கு வந்து கீழே இறங்கலாம் முடியாது. ஸோ நம்ம ரொம்ப தூரத்தில் நின்று பார்க்குறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வேணாம் அப்படின்னு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீயெல்லாம் இல்லை. நம்ம வந்து கடல் வந்து கொஞ்சம் கிட்ட நின்று பார்த்துக்கலாம். நான் பீச்சுக்கு வர்றதே கார்ன் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். இப்போ கடல் ஏறி கிடக்கிறதுனால கடைகள் எதுவுமே இல்லை. நம்ம இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்வீட் கார்ன் கிடைக்கும், மற்றது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். കടലടിയോട് കയറിയാണ് ഇപ്പോൾ കച്ചവടം കയറുന്നു. വള്ളങ്ങളെ കരയൊക്കെ അപ്പോൾ പോകില്ലായിരിക്കും അല്ലേ? எங்கே போனாலும் எனக்கு வந்து ரிஷியை தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு கஷ்டமே இல்லை. ஏன்னா வந்து நான் வெளியே காரை விட்டு வெளியே இறங்கினதும் ரிஷியை வந்து அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. எங்கே போனாலும் அவங்களே கொண்டு போயிருப்பாங்க. நான் வந்து ஃப்ரீயாக நடந்துக்கலாம். இனிமேல் வந்து லைவ் வீடியோஸ் எல்லாம் நிறைய போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.